भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை ஜனவரி மாதம் 4ஆம் தேதி விஜய வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். திதி வளர்பிறை சதுர்த்தி. காலை 10:30க்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. அதுவரையிலே வளர்பிறை திருதியை இருக்கிறது. இன்று காலை முதல்
சதுர்த்தி திதி இருப்பதால் இன்றைக்கு சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். முதலில் சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 6 மணி 12 நிமிடம் வரையிலே. இன்று மாலை 6 மணி 12 நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மாலை 6:12க்கு கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று சதுர்த்தி விரதம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, தனுசில் சூரியன், மகரத்தில் புதன் சுக்கிரன் சந்திரன். மாலை 6 மணி 12 நிமிடத்திற்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்கு செல்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் தொழிலை மேம்படச் செய்யும். வியாபாரம் விருத்தி அடைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரியதொரு தன லாபம் கிடைக்கும். வியாபாரத்திலே வரவேண்டிய தொகை ஏதாவது வராமல் தங்கி இருந்தால், தாமதமாகி இருந்தால், இழுத்தடித்து கொண்டிருந்தால் அந்த விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் நல்ல விதமாக முடிந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதிலே இருக்கும் மேஷராசி ஆண்களுக்கு, பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம். இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே புதன் சந்திரனோடு இணைந்து மிகச்சிறப்பான நிலையிலே இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வரும் கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறையும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் மகிழ்ச்சியாக இருப்பர். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு மாலை 6 மணி 12 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 6:12 6:12 PM வரையிலே சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறது. முக்கியமான பேச்சுவார்த்தைகள் யாருடனாவது செய்வதாக இருந்தால் மாலை நேரத்தில் அதை நீங்கள் செய்யலாம். 6:15 மணிக்கு பிறகு நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினால் அது வெற்றிகரமாக இருக்கும். முற்பகுதி மிக சிறப்பாக இல்லை. சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்று மாலை வரையிலே. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்று சதுர்த்தி, ஆகவே விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். கடக ராசிக்கு இந்த நாளின் முற்பகுதி மிகச் சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. மாலை 6 மணி 12 நிமிடத்திற்கு சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 8ஆம் இடம் செல்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மாலை 6:12க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் 6 மணிக்கு முன்பாக அத்தகைய முக்கிய பணிகளை செய்ய வேண்டும். உங்களது அன்றாட கடமைகளை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். இந்நாளிலே அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. விநாயகப் பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி நாளாக இந்த நாள் விளங்குவதால் நீங்கள் விநாயகர் வழிபாடு இந்நாளிலே செய்வது உங்களுக்கு அதிக நன்மை அளிக்கும், மனசாந்தியை கொடுக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 12 குடையவன் 6ஆம் இடம் வந்தால் யோகம்.
அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சந்திரன் உலவுகிறது. ஆகவே பூமி தொடர்பான விஷயங்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புதிய பதவிகள் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். உங்களது பணிகளை செவ்வனே செய்வீர்கள், விரைவாக செய்வீர்கள், மனநிறைவோடு செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சுக்கிரன் சந்திரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்துள்ள ஒரு நாளாக விளங்குவதால் இந்நாளிலே உங்களது தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், தடைகள் விலகும், எதிர்பார்க்கும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அலுவல் தொடர்பான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே புதனுடனும் சந்திரனுடனும் இணைந்திருக்கின்ற ஒரு நாள். மிகச் சிறப்பானதொரு கிரக நிலவரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. வண்டி வாகனங்களால் யோகம் ஏற்படும். புதிதாக ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவார்கள். தற்போது உள்ள ஒரு வண்டியை கொடுத்துவிட்டு புதிதாக விலை உயர்ந்த புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். வண்டி வாகனங்கள் தொடர்பான பணியிலே உள்ளவர்களுக்கு அந்த தொழிலிலே மிகப்பெரியதொரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொதுவாகவே 3ஆம் இடத்தில் சந்திரன் வரும்பொழுது அதிக மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு. அதிலும் புதன் சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோருடன் மகிழ்ச்சியாக உங்களது மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மனதிலே உள்ள கனம் குறையும், லகுவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், பாடகர்கள், நடிகர்கள் போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சனி சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. 7-10 புதன் 2ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தனஸ்தானம் மிகச் சிறப்பாக இருப்பதாலும் லாபஸ்தானம் சிறப்பாக இருப்பதாலும் உங்களுடைய பொருளாதார நிலையிலே குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன், புதன், சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6:12 உங்கள் ராசியில் உள்ள சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கு செல்கிறது. மிகச் சிறப்பானது ஒரு கிரக நிலவரம் அமைந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதிலே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆனவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது பேச்சுவார்த்தை மூலமாக மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகவும் வலுவான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று மாலை உங்கள் ராசிக்குள் வருகிறது. 6 12ஆம் இடம் சென்றாலும் யோகம்தான். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பினை கிரக நிலவரம் உணர்த்துகின்றது. மிகச் சிறப்பானது ஒரு நன்மை நடைபெறும் நாளாக இந்த நாள் விளங்கும். நல்ல தகவல் வந்து சேரும். வெகு விரைவாக உங்களது பணிகளெல்லாம் நடைபெறும். தடைகளெல்லாம் நீங்கும். தடைகளை நீக்கும் கடவுளான விநாயகப் பெருமானை இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டும். இன்று சதுர்த்தி.
அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மாலை 6:12 சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள் வருகிறது. அதாவது அவிட்டம் 2ஆம் பாதம் முடிந்து 3ஆம் பாதம் ஆரம்பமாகிறது. இந்நாளின் முற்பகுதி உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும், பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்திலே உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு சிறந்து விளங்கும். நிதி நிலவரம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நாள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து, இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார், கரிமலை இரக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா, தேகபலம் தா பாதபலம் தா, தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார், பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார், நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். கரகத்தியாரில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலையினரை நெருங்கிடுவார். சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ
வணக்கம். இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருப்பது கந்தகோட்டம். சென்னை மாநகரின் மிக முக்கியமான பகுதியான பாரிஸ் கார்னர், ரத்தன் பசார், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இவற்றிற்கு அருகிலே ராசப்பச்செட்டி தெருவிலே அமைந்துள்ள 350 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மிக பழமையான கோவில் கந்தகோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற கந்தசாமி கோவில், முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம். முருகப்பெருமான் வள்ளலாருக்கு அருள் மழை பொழிந்த இடம். அவனுக்கு கொடுப்பதற்கு 12 கரங்கள் இருக்கின்றன. வாரி வாரி வழங்கி விடுவான். நமக்கு வாங்கிக்கிறதுக்கு 2 கை தான் இருக்கு. அவன் கொஞ்சம் கொடுத்தாலே நமக்கு நிறையவா இருக்கும். 12 கண்களால் நம்மை பார்த்து அருள்பாலித்து 12 கரங்களால் வாரி வழங்குகின்ற வள்ளலான முருகப்பெருமான் சென்னை மாநகரிலே குடிகொண்டிருக்கின்ற ஒரு கோவில் கந்தசாமி கோவில். எந்த சாமியை மறந்தாலும் கந்தசாமியை மறக்கக்கூடாது. முருகனுக்கு மிஞ்சின தெய்வமே இல்லை. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்று ஒரு பழமொழி. இத்தலத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, சண்முகத் துய்யமணி, உன்முகச் சைவமணி, சண்முகத் தெய்வமணியே, தன்முகத் துய்யமணி, உன்முகச் சைவமணி, சண்முகத் தெய்வமணியே. தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் அப்படின்னு பாடினார். வள்ளலார் பெருமான் இக்கோவிலிலே முருகப்பெருமானை குறித்து 6000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். ஒன்றல்ல, இரண்டல்ல, 6000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள். சிதம்பரத்திலே அவதரித்த ராமலிங்க அடிகளார் ஜோதியோடு கலந்தது வடலூரிலே. ஆனால் அவர் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்தது சென்னை மாநகரிலே. தினசரி இந்த கந்தகோட்டம் முருகன் கோவிலுக்கு வந்து அவர் பாடியிருக்கிறார். இக்கோவிலுக்கு பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறார், வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பாடியிருக்கிறார். பல அருளாளர்கள் எல்லாம் இங்கு வந்து பாடியிருக்கிறார்கள். அதிலே மிகவும் முக்கியமானது வள்ளலார் இத்தலத்திலே அருள் பெற்றார் என்பதுதான். வள்ளலாருடைய ஒரு கருணை வேறு யாருக்குமே வராது. நம்மெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஏதாவது ஆனாலே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் அப்படி மாறிட்டு இருக்கு. ஐயோ ஒரு மனிதன் வாடுகிறானே, அங்க எவ்வளவு பேர் வாடிட்டு இருக்காங்களே, பக்கத்து உள்ள ஊர்களெல்லாம் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னா எவ்வளவு பேருக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை இருக்குமோ தெரியல. மனிதன் கஷ்டப்பட்டாலே பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு மனம் வாடவில்லை. வள்ளலார் பயிர்கள் வாடுவதற்காக வாடினார். அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு கருணை வள்ளல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு பாடியவர் வள்ளலார். ஒரு பயிர் வாடினதுக்கே அவர் மனம் வாடினார் என்றால் அவருக்கு மனித குலத்தின் மீது, பிற உயிரினங்களின் மீது எவ்வளவு ஒரு பற்று இருந்திருக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட ஒரு ஜீவகாருண்ய கொள்கை. அந்த வள்ளலார் கருணையின் உறைவிடமாக விளங்கியதால் கருணை வள்ளலான முருகப்பெருமான் அவருக்கு இவ்வளவு அருள் செய்தார். அவர் முருகப்பெருமானை துதித்து வணங்கி பாடிய தலம்தான் இந்த சென்னை கந்தகோட்டம். தினசரி மாலை நேரத்தில் இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு கச்சேரி பண்ற மாதிரி பக்கவாத்தியத்தோடவே பாடுவாராம். வள்ளலாரை பற்றி சிலர் எழுதிய குறிப்பு. சீர்காழி நாராயணசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அவருக்கு பிடில் வாசிப்பார், வயலின் வாசிப்பார். பக்கவாத்தியத்தோட கச்சேரி பண்ணியிருக்கார் வள்ளலார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த கந்தகோட்டத்தில் வந்து பாடியிருக்கிறார். அந்த முருகப்பெருமானை பற்றி அனுதினமும் பாடிக்கொண்டே இருப்பார், எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார். தலை சிறந்த முருக பக்தர்களுள் வள்ளலாரும் ஒருவர்.
அவருக்கு அருள் கிடைத்த இடம் சென்னை. இந்த கந்தகோட்டத்து முருகனுடைய அருளாலே அவருக்கு முருகனின் அருள் கிடைக்கிறது. அவருக்கு முருகனின் காட்சி கிடைக்கும் பொழுது அவர் திருவொற்றியூரிலே தனது வீட்டிலே, அண்ணன் வீட்டிலே தனக்கென ஒதுக்கப்பட்ட தனி அறையிலே கண்ணாடி முன்பாக உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்திலே அவருக்கு காட்சி அளித்திருக்கிறார் 150 வருஷத்துக்கு முன்பாக. அதன் பிறகு அவர் முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு மடை திறந்த வெள்ளம் போல 6000க்கும் மேற்பட்ட பாக்களால் முருகனை பாடி பரவி இருக்கிறார். இந்த தலம் எப்படி வந்தது என்றால், மாரிச்செட்டி என்பவரும் கந்தப்ப ஆசாரி என்பதும் என்னும் ஒரு பக்தரும் மாதம் கிருத்திகை என்று பாத யாத்திரையாக திருப்போரூர் சென்று முருகனை தரிசித்து விட்டு வருவது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் திரும்பும் வழியிலே ஒரு இடத்திலே அயர்ந்து உறங்கி விட்டார்கள். அப்பொழுது அந்த மாரிச்செட்டி என்பவருக்கு ஒரு கனவு வருகிறது. நான் இங்கே பக்கத்திலே இருக்கிறேன், புத்துக்குள்ளே இருக்கேன், மரத்துக்கு பின்னாலேயே இருக்கேன், என்னை எடுத்துன்னு போங்க அப்படின்னு முருகர் வந்து கனவுல சொல்றார். தூக்கி வாரி போடுறது மாரிச்செட்டியாருக்கு. எழுந்து பக்கத்தில் இருக்கிற கந்தப்ப ஆசாரியை எழுப்பி, எனக்கு இந்த மாதிரி முருகர் கனவுல வந்தார் இப்படி சொன்னார்னோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற புத்து எல்லாத்தையும் விலக்கி பார்த்தாக்க உண்மையிலேயே அங்கே முருகனுடைய விக்கிரமும் வள்ளி தேவியான விக்கிரமும் அங்கே கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். அந்த விக்கிரகத்தை இங்கே பிரதிஷ்டை செய்கிறார்கள். அவ்வாறு வந்த முருகன் தான் இது. திருப்போரூரிலிருந்து சென்னைக்கு வந்த முருகன் கந்தகோட்டத்து முருகன். இந்த முருகன் திருவுருவம் இங்கே கொண்டு வரப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாகவே இந்த இடத்திலே ஒரு தோட்டம் இருந்துதான், முத்தியால் செட்டி தோட்டம்னு பேர். அங்கே ஒரு சித்தி விநாயகர் கோவில் இருந்திருக்கு ஏற்கனவே. அங்கே ஒரு சின்ன குளமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த முருகன் இங்கே வந்த உடனே இனிமேல் நம்ம திருப்போரூருக்கு மாதம் கிருத்திகைக்கு போவோம், இங்கே நம்மளை தேடி முருகர் வந்துட்டாருன்னு சொல்லி அந்த மாரிச்செட்டிங்கிறவரும் கந்தப்ப ஆசாரிங்கிறவரும் அந்த முருகனை இங்கே பிரதிஷ்டை செய்தார்கள். அப்படியாகத்தான் இந்த கோவில் உருவாயிற்று. இன்று சற்றேறக்குறைய 350 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு அதிசயம். அன்று முதல் இந்த கோவில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான வணிகர்கள் வாழும் பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் தினம் தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து வழிபட்டு விட்டு செல்கின்றனர். கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களிலே அதிக அளவிலே கூட்டங்கள் வரும். செவ்வாய்க்கிழமை என்று இக்கோவிலுக்கு வந்து வழிபடுவோருக்கு அனைத்து விதமான நலன்களும் ஏற்படும். மனதிலே அமைதி கிடைக்கின்ற ஒரு தலம். யாருக்காவது மனதில் அமைதி இல்லை, என்ன நடந்தாலும் திருப்தியே இல்லை, ஏதோ மனதிலே ஒன்று உறுத்தி கொண்டே இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்க என்ன வழி என்று கேட்பவர்களெல்லாம் கந்தசாமி கோவிலுக்கு போய் அங்கே முருகப்பெருமான் முன்னால் நின்று ஒருமையுடன் நின்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு எல்லா நலன்களையும் மன நலனையும் மன நோயை நீக்குகின்ற ஒரு ஆற்றலையும் முருகப்பெருமான் அருள்கின்றான் என்று சொல்லி இன்றைய தின நிகழ்ச்சியை கந்தகோட்டத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை தினம் வேறு ஒரு ஆலயத்தின் தகவலோடு உங்களை மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாகாட் கிடந்தாள் என்ன என்ன. ஏதேனுமாகாட் கிடந்தாள்
பரிசேலொரெம்பாவாய். கீதையில் தோழி யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம். ஆத்மத் குருபியோ நமக விக்னச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். இன்னைக்கு நிறைய விரதங்கள் இருக்கிறவங்கள பார்க்குறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதங்களில் கடுமையான விரதம் இருந்து ஐயப்ப மலைக்கு போகிறவங்கள பார்க்குறோம். இந்த மகாசாஸ்தாவை பூஜிக்கிறதும் விரதம் இருக்கிறது இன்றைக்கி ஜனநிலையில் நிறைய பரவிட்டு வருது. இந்த பூஜைன்னு பார்க்கும்பொழுது இந்த விரதம் அற்புதமாக இருக்கா. உங்களுக்கு வருடத்தில் ஒரு முறை இந்த ஐயப்ப விரதத்தை கடுமையாக அனுசரிக்கிறவங்கள பார்க்குறோம். இன்றைக்கி ஐயப்பனோட பெருமையோ சாஸ்தா பெருமைகளை பற்றியோ நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த பெருமைகளை நம்ம தொலைக்காட்சி வழியாக கேட்டவங்களும் இருக்காங்க, அறிந்தவர்களும் இருக்காங்க, தெரிந்தவர்களும் இருக்காங்க. அதனால் அந்த பெருமைகளை அதிகமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வருடம் முழுக்க இந்த ஜபத்தை பண்ணலாம். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் வருடம் முழுக்க நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். விரதம் இருக்க காலத்தில் மட்டும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தினமும் 28 உரு சொல்லலாம். இதை விரதம் இருக்கிறவங்களும் சொல்லலாம், விரதம் இல்லாதவர்களும் சொல்லலாம். வருஷம் முழுக்க உங்களுக்கு இந்த சாஸ்தாவை பூஜிக்கலாம். இதுக்கு விரதம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. தொடர்ந்து சொல்கிறது நல்லது. இது குழந்தைகளாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், சிறியவர்களாக இருந்தாலும், ஆண் பெண் எல்லாருமே ஜபிக்கலாம். இது ஜபம் பண்ண அற்புதமான பலன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். பொதுவாக பெண்கள் மட்டும் மாதத்தில் 3 நாள் இந்த ஜபத்தை தள்ளி வைக்கலாம், மற்றபடி தொடர்ந்து பண்ணலாம். ஆனால் அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 30 நாள் அல்லது 45 நாள் பண்ணலாம். 28 உரு, 54 உரு, 108 உரு, இதில் எது சாத்தியமோ அதை பண்ணலாம். ருத்ராட்ச மணியால் ஜபிக்கிறது விசேஷம். படம் வச்சு ஜபிக்கலாம், படம் வைத்தும் ஜபம் செய்யலாம். அல்லது உங்களுக்கு சாஸ்தா யந்திரம் எழுதியும் ஜபிக்கலாம். சாஸ்தா யந்திரம்னா 6க்கு 6 அல்லது 9க்கு 9 அளவில் செப்பு அல்லது வெள்ளி அல்லது சந்தன பலகை அல்லது பட்டு துணி எதில் முடியுமோ அதில் எழுதி பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு நல்ல வாசனை பூக்களால் அர்ச்சித்து இனிப்பு நைவேத்தியம் பண்ணி தொடர்ந்து ஜபிக்கலாம். அது மேற்கு பார்த்த மாதிரி கிழக்கு செவரில் வச்சு பூஜிக்கலாம். அதாவது கிழக்கு பக்கம் வச்சு மேற்கு பார்த்து நீங்கள் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து ஜபிக்கலாம். இந்த ஜபம் செய்ய செய்ய மனசாந்தி கிடைக்கும், சத்ரு பயம் இருக்காது, நண்பர்கள் தேடி வருவார்கள், நிறைய நட்பு வட்டாரம் உண்டாகும், நினைத்த காரிய சித்தி வரும், மனோதிடம் பெருகும். அதுபடி பல அற்புதங்களை தரக்கூடிய எளிய மந்திரம், சுலபமான மந்திரம். கலியுக வரதன் அருள் கிடைக்கும். இந்த சாஸ்தா மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக 2 வஸ்திரம், இடுப்பில் ஒரு வஸ்திரம் கட்டிட்டு மேல் சட்டை இல்லாமல் கிழக்கு நோக்கி ஜபிக்கலாம். பொதுவாக பெண்கள் பாரம்பரிய உடையில் ஜபிக்கிறது விசேஷம்னு சொல்லுவோம். இது மனையோ அல்லது தர்பாசனத்திலையோ உட்கார்ந்து ஜபிக்கலாம். இந்த ஜபத்தை காலை அல்லது மாலை 2 வேளையிலையும் செய்யலாம். பூஜை அறையில் செய்யலாம் அல்லது ஆலயங்களில் செய்யலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கிங்க. ஓம் ஹரிஹர புத்ராய, ஓம் ஹரிஹர புத்ராய, புத்திரலாபாய, சத்ருநாசாய, கம்பீர கஜவாகனாய, மகாசாஸ்தாய ஸ்வாஹா. ஓம் ஹரிஹரபுத்திராய, புத்திரலாபாய, சத்ருநாசாய, கம்பீர கஜவாகனாய, மகாசாஸ்தாய ஸ்வாஹா. இது சுலபமாகவும் ஜபிக்க எளிமையான, கடினமான, உங்களுக்கு பதங்கள் இல்லாத சுலபமான மந்திரம். பக்தி சிரத்தையோடு ஜபிக்கக்கூடியவர்களுக்கு எளிதில் அருள் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார். வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ ஒரு பில்டிங்கை வாங்க போகிறோம், ஒரு ஃப்ளாட்டை வாங்க போகிறோம். இந்த ஃப்ளாட்டு வாங்கும்போது நம்ம என்னென்ன நமக்கு தெரிய வேண்டும்,
நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த புது வருஷத்தில் நம்ம வாங்கி சுகமாக வாழலாம் அப்படின்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது அந்த ஸ்கெட்சை எங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் புத்தாண்டில் நல்லா சுகமாக வாழ வேண்டும், நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா நமக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வேண்டும். பாருங்கள், ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது பில்டர் டில்லி, பாம்பே, மெட்ராஸ் அவங்க வந்து நல்லா தான் கட்டுவாங்க. ஆனால் சில பில்டர் என்ன செய்வாங்கன்னா டிசைனெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் தப்பு இருக்குது. அந்த தப்பை வந்து நீங்கள் சரி பண்ணி தான் அந்த வீட்டில் போக வேண்டும். ஏனென்றால் தப்பை சரி பண்ணவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தசைகள் நல்லா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். தசைகள் சரியில்லை, நேரங்கள் சரியில்லை, அந்த பட்சத்தில் நமக்கு அந்த பூமி தோஷம், அந்த வாஸ்து தோஷம் தாக்கி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும். இந்த மாதிரி நான் இப்போ சமீப காலத்தில் பாண்டிச்சேரியில் ரோ ஹவுசஸை பார்த்தேன். அதோடைய வரைபடத்தை சொல்லி காட்டுறேன். இதே மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷமும் நமக்கு புரிய வேண்டும். இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். நேர்களே, கிழக்கு ரோடு, இதில் 4 ஃப்ளாட் இருக்குது, 4 பில்டிங் இருக்குது. நான் 3 போட்டு இருக்கேன். இது பாருங்கள், ஒரு ரோடு, இதில் ஒரு சின்னதாக சப் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, பங்களா இருக்குது, இங்கே ஒரு பங்களா இருக்குது, இந்த இடத்துல ஒரு பங்களா இருக்குது. எந்த மாதிரி பங்களா வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த பங்களாவில் தோஷம் இல்லையோ அதுதான் வாங்க வேண்டும். வாங்கினா என்ன நடக்கும்? ஏன் இந்த மாதிரி டிசைனை வாங்கலாமா? பாருங்கள், இதை வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள். கிழக்குலேருந்து ஒரு ரோடு வந்து நம்ம வீடை ஹிட் பண்ணால் இது வந்து தோஷம், தெரு குத்து அப்படின்னும். என்னங்க 4 ஃப்ளாட்டுக்கு 4 பங்களாக்குள்ளே ஒரு ரோடு மாதிரி இருக்குது. ஆமாங்க, அதுவும் தோஷம். ஏனென்றால் இது ஒரு பாதை, இதுலேருந்து உங்கள் கார் வரும். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, 2 பேருக்கும் ஒரு காமனாக கேட் கொடுத்துருக்காங்க, பெரிய கேட். 2 பேருக்கும் கேட்டு கொடுக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு இது அக்னேயம், இந்த வீட்டுக்கு ஈசானியம். இந்த வீட்டுக்கு ஈசானியம் கட்டு. வீட்டுக்கு ஈசானியம் கட்டு இருந்தால் அந்த வீட்டில் பேரும் புகழும் இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இடத்தில் வந்தால் ஒருத்தருக்கு வர வருமானம் இமீடியட்டாக குறைஞ்சிவிடும். 2வது, உள்ளே போகிறது முன்னே பேசிக்கை பாருங்கள். அக்னேய வாசல், அக்னேய வாசல் அக்னேய வாசலாக இருந்தால், அக்னேய என்ட்ரியாக இருந்தால், தெற்கு திசை நோக்கி உள்ள நுழையிற மாதிரி இருந்தால், அதுக்கு ஈசானியத்தில் சமையல் அறை இருந்தால், வரும்போது வாங்கும்போது ஜோராக வாங்குவீர்கள். அதுக்கப்புறம் காலையில் வீட்டை விட்டு ஓட வேண்டியது தான். நிம்மதியே இருக்காது, மன நிம்மதி இருக்காய், நோய் வந்து சேர்ந்துடும். ஏனென்றால் அக்னேய கட்டு, ஈசானியத்தில் சமையலறை. 3வது வீடு, இதுக்கு அக்னேயம் கட்டு, அக்னேய ட்விஸ்ட் வீடு, நைருத்தியில் டாய்லெட். 3ம் சரியில்லை. வாங்கிட்டோம், அட்வான்ஸை கொடுத்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது இந்த 3 பாகத்தில் இந்த வீடை வாங்கிவிடலாம். ஃபஸ்ட்டு வாங்கும் பொழுது இங்கே இருக்கிற இந்த டாய்லெட்டை நீக்கி விட வேண்டும். இந்த டாய்லெட்டை இந்த இடத்தில் அமைக்க வேண்டும். இந்த பெட்ரூமை மாற்றி அமைக்கணும், 1. 2வது, இந்த வீட்டுக்கு இந்த இடத்தில் வாசலை அமைச்சு விட வேண்டும். இந்த வீட்டுக்கு இங்கே வாசலை அமைச்சிட்டு இதை நீங்கள் வந்து கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டி சிறந்த ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு இதுக்கு ஏனென்றால் ஈசானியம். 2வது, இந்த மாதிரி வரும் பொழுது இந்த இடத்தில் ஒரு செவரை எழுப்பிவிட்டு இதுக்கு சரி சமானமாக ஒரு செவரை எழுப்பிட்டு இதை கட்டிவிட்டால், கவனிச்சு பாருங்க, இப்படி கட்டி விட்டீங்கன்னா 2வது சரியான ப்ராப்பர்ட்டி. இதுக்கு இந்த இடத்துல செவரை எழுப்பிட்டு இதை கட்டி விட வேண்டும். அப்பொழுது இதுவும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன தோஷம் இருக்குது, எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கு நேரடியாக வடக்கில் படிக்கட்டு இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டும். எப்படி மாற்றி அமைக்கணும்? ஏன்னா இப்படி போனால் அது ஆன்டி கிளாக் வைஸாக மாற்றிவிடும். இந்த படிக்கட்டு இங்கே மாற்றி அமைக்கணும். வாசல் நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாசலில் யார் இருப்பார்கள்? பாருங்கள், ஈசானியம் இல்லை, வடக்கில் படிக்கட்டு இருந்தால்
அவர்களுக்கு வாரிசு இல்லாதவர்கள் அந்த இடத்துல போய் சேருவார். வாரிசு இருந்தாலும் அவர்கள் வீடை விட்டு போய்விடுவார்கள். இந்த வீட்டில் வாரிசு இருந்தாலும் அவர்களுக்கு கடன் இருக்கிற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி வீடு இல்லையா? ஸோ இதே தான் வாங்கிட்டோங்க. எப்படி சரி பண்ணுறது? இதையும் இந்த இடத்தில் ஒரு செவுரை எழுப்பிட்டு இந்த சமையலை இந்த இடத்தில் மாற்றி அமைச்சிட்டு இதுக்கு வாசலும் ஈசானியத்தில் அமைச்சால், அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமை மாற்றி அமைச்சால் இதுவும் சரி செய்யலாம். ஆனால் பில்டர் இதை கேட்பாரா? கண்டிப்பாக இல்லைங்க. நமக்கு வாங்கிட்டோம், அட்வான்ஸை கொடுத்துட்டோம். அட்வான்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி இதை மாற்றி அமைங்க, இந்த மாதிரி வாங்கலாம். நேர்களே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து அவர் 100% வாஸ்து நல்லா இருக்குது அப்படின்றார். அவருக்கு வீடு விற்கணுமா? அவர் அந்த மாதிரி தான் சொல்லுவார். இந்த மாதிரி ரோடு தாக்கம் இருந்து 2 பேருக்கும் காமனாக டோர் இருந்தால் அந்த வீட்டில், பர்டிகுலராக இந்த வீட்டில் வாழ்கிற வீட்டில் அடிக்கடிக்கு திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வீட்டில் வாரிசே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், உடம்பு நோய் இருக்கும். அப்பொழுது இந்த வாசலை மாற்றி அமைச்சிட்டாவே இந்த தோஷங்கள் சரியாகிடும். நேர்களே, எனக்கு இந்த மாதிரி வீடு ஆல்ரெடி இருக்குது, என்ன செய்வது? ஆல்ரெடி இருந்தால் இங்கே வந்து செவுரை எழுப்பிட்டு இந்த இடத்துல வாசலை வச்சா, இந்த படிக்கட்டை இப்படி மாற்றி அமைச்சிட்டா இந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். இதுக்கு வாய்ப்பு எப்படி வரும்? என்ன பரிகாரம் செஞ்சால் இந்த வீட்டுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு வரும்? ஈசான்யம் ரோடு, ஈசானிய வாசல். ஈசானிய ரோடு இருந்து ஈசானிய வாசலுக்கு சிவன் அதிபதி. சிவனின் ஆராதனை செய்யும் பொழுது இந்த வீட்டில் இருக்கின்ற சகல தோஷங்கள் நீங்கிவிடும். திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே பூஜை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்கிவிடும். அக்னேய வாசல், அக்னேய வீடு. தெற்கு அக்னேய வாசலுக்கு அதிபதி கார்த்திகேயன். முருகன் கோயில் சென்று அங்கே பரிகார பூஜை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் குறையும். ஈசான்யம், ஈசான்யம், ஈசான்யம். சூரியனின் வழிபாடு செஞ்சால் இந்த வீட்டுக்கு இருக்கின்ற தோஷங்கள் நீக்கி நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜீ தமிழுக்கு எழுதி இருப்புங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பரிகாரம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.